மேடம், எல்லா விஷயமும் சாருக்கு தெரியும். சார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. வெளியே போயிடு. கிட்ட வராத. கொலை. சின்னம்மா நம்ம காதல் எதிர்ப்பாங்க. அவங்க ஒண்ணும் சொந்த அம்மா இல்லையே, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அம்மா தானே இருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அதுக்காக நம்ம காதலை எதிர்த்தா நான் சும்மா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? என்னெல்லாம் இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் உங்க குறும்பு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நீ இப்படி மப்பு மந்தாரமா இருக்கும் போது நான் எப்படி குறும்பு பண்ணாம இருக்க முடியும்? இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? என்ன இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. கண்ட்ரோல் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எப்படி கண்ட்ரோலா இருக்க முடியும்? இப்படியே ஏதாவது பேசி தவிர்த்துருங்க. இத பாருங்க, கல்யாணம் வரைக்கும் கண்ட்ரோலா இருங்க. கண்ட்ரோலா இருக்கேன், ஆனா உன்னை பாக்குறப்பதான் எனக்கு என்னென்னமோ பண்ணுது. இப்படி பொய் சொல்லக்கூடாது. பொய்லாம் சொல்லல. இப்ப நீ உட்கார்ந்து இருக்க ஸ்டைல் கூட எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா நான் இப்ப ஏதாவது உன்னை பண்ணனா? நான் பாட்டு சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன். நீங்க ஒண்ணு சும்மா இல்ல. பின்ன சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? போதும், வேற ஏதாவது பேசுங்க. வேற என்ன பேசுறது? இதுல உள்ள மேட்ரு சுகம் எதுவுமே கிடைக்காதே. உனக்கு சந்தோஷம் தானே? சுனிலோட வீட்டுல ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? நானும் சுரேஷும் சுனிலோட வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். சின்னம்மா சம்மதம் இல்லாம நிச்சயம் பண்ணுவோமா? நல்ல பெரிய இடம், நல்ல குடும்பம். சுனில் ஒரே புள்ள, மூத்தது ஒரு பொண்ணு ஷர்மிளா. கல்யாணம் ஆகி அவளும் ஆஸ்திரேலியால இருக்கா. தீபாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நாங்க பேச வேண்டியதை பேசிட்டோம். இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீதான். என்ன முடிவெடுக்கணும்? அவனை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் உனக்கு தானே சந்தேகம் இருந்தது. இப்ப அது கிளியர் ஆயிடுச்சு. இனிமே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தம் குறிக்க வேண்டியது உன்னோட வேலை. தீபா குட்டிக்கு நான் அப்படி பேசினதுல வருத்தமா? என் மனசை புரிஞ்சுக்காம மறுப்பு சொல்லிட்டீங்களே. அது உன் மேல அளவு கடந்த பாசம் இருக்கிறதாலதான். பொம்பளைங்க எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா, புரியுதா? சுனில மறக்க என்னால முடியல. முடியணும். ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தா எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற மேனர்ஸ் கூட அந்த சுனிலுக்கு தெரியலமா. அது தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதுனால அப்படி. சுனில் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? வயசு கோளாறுல இப்படி பேசுற. இத வச்சே உன்னை இறையாக்க பாக்குறா. இவ்வளவும் தெரிஞ்சு நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க. சுனில் கிட்ட எப்பவாவது நீங்க 4 வார்த்தை நல்ல விதமா பேசிருக்கீங்களா? ஆசைப்படுறது ஒண்ணு பெரிய பாவம் இல்ல. ஓ வயசை தாண்டிதான் நான் வந்திருக்கேம்மா. அதுக்காக எல்லாரும் அப்படி இருக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. உன்னவ நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா. உலகத்தோட கபரம் என்னன்னு உனக்கு தெரியாது தீபா. சுனில் எப்பவுமே என்கிட்ட தப்பா நடந்தது இல்ல. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி அவர் மனசை வேதனைப்படுத்தாதீங்க.
தீபா தீபா என்ன இதெல்லாம் எதுக்கு இப்படி கிழிச்சு போட்டிருக்க யார் மேல இருக்க கோவத்தினால பண்ணிருக்க சின்னம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? சின்னம்மா நமக்கு அம்மா மனசுல பட்டதை சொல்லுவாங்க அதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? சுனில லவ் பண்றதுன்னு பெரிய தப்பா? தப்புன்னு அவங்க ஒண்ணும் சொல்லலையே இருந்தாலும் பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இல்லையா எது கடமை? எல்லாத்தையும் தப்பான நோக்கத்துல பாக்குறதா? இங்க யாரும் யாரோடையும் தப்பான அர்த்தத்துல பழகவே இல்லை எல்லா விஷயமும் இந்த அண்ணனுக்கு தெரியும் அப்ப வரட்டும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிட்டுவோம் அதுக்கு முன்னாடி சுனில இங்க இருந்து விரட்டுறதா சின்னம்மாவோட பிளான். ஏய் அப்படி பண்ண மாட்டாங்க சுனிலுக்கு இது வரைக்கும் இந்த விஷயமா எதுவும் தெரியாது தெரியவும் வேண்டாம் ம் என்ன போய் இவ்வளவு நாள் ஆச்சு உடனே திரும்பிடலான்னு தான் நினைச்சேன், முடியல. ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துருது. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு. இனி ஆள வேண்டியது நீதான். இந்தா பிடி. பொறுப்பை என் தலையில கட்டிட்டீங்களா? அப்புறம் இனி நீயாச்சு, உன் பாடாச்சு. சுனில் எங்க? ரூம்ல இருக்கா. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. என்ன வேலையை பத்தின பயமா? அது இல்ல. பிரபாவதி எங்க? எப்பவும் அவதான ஓடி வந்து வரவேற்பா. என்னாச்சு அவளுக்கு? ரூம்ல இருக்காங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம், நீங்க வரட்டும் தான் காத்துட்டு இருந்தோம். என்ன அப்படி என்ன பிரச்சனை? சின்ன ப்ராப்ளம் தான், வேற யாருக்கும் இல்ல, தீபாவுக்கும் சுனிலுக்கும் தான். விஷயம் அதானா? ரெண்டு பேரும் பெரிய போறாங்க, அப்படித்தான் இருக்கும். நீ ஒன்னும் அத பெருசா எடுத்துக்காத. அது சினிமாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரே உபதேசம் தான். அப்புறம் ஒரே அழுகையும் கூப்பாடும் தான். இதெல்லாம் சுனிலுக்கு தெரியுமா? தெரியாது. நல்லதா போச்சு. மத்தபடி சுனிலை பத்தி நல்ல அபிப்பிராயம் தானே? 100%. அதுக்கு மேல எதுவும் யோசிக்க வேணாம். கல்யாணத்தை முடிச்சிருவோம். அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட தான். அப்பா அப்பாக்கு எல்லாம் தெரியும். ஷாலினி நல்ல பொண்ணுதான். ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல நல்லபடியா நடத்திடுவோம். தேங்க்யூப்பா. இதெல்லாம் பாத்தியா? என்ன இருக்கு இதுல? என்னோட பொக்கிஷங்கள். ஹேய், இது நான் அனுப்பின கிரீட்டிங்ஸ். நீ எனக்காக அனுப்பி வச்சது, நேர்ல பார்க்காம பழகாம இதெல்லாம் அனுப்பி வச்ச. இதெல்லாம் ஏன் பத்திரமா வச்சிருக்கீங்க? சும்மாதான், அப்பப்ப பார்க்கணும்னு தோணும், அதனால தான் எடுத்து வச்சேன். எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ இதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இதுல எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கும் அது ஞாபகம் இருக்கு. அப்போ பார்க்கலனாலும் உங்க மனசுல இருந்திருக்கேன்னு சொல்லுங்க. உண்மைதான். இப்ப நம்ம பார்க்கலனாலும் இதை நான் காலகாலமா எடுத்து வச்சிருப்பேன். சுகமான ஞாபகங்கள். அப்புறம் அவ்வளவுதானா? எல்லா அர்த்தத்திலும் நான் இதை சொன்னேன். அதாவது காரியம் நடக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? அதுதான் கவிஞரா மியூசிக் வித்வானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்போ இங்க நீ வந்தது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். நல்லபடியா நடந்துக்கிட்டா சரி. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சபடி நடக்காம இருப்பனா? உன்னோட இந்த புன் சிரிப்பு ஒண்ணு போதும். உன் சிரிப்பை பார்த்தா என் மனசே அப்படியே இழகிறது. உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன்.